ஹாய் வெல்கம் டு இசை விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக்கோடைய வெனஸ்டே அப்புறம் வந்து ஃப்ரைடேவோடைய 2 நாள் விலாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து அந்த அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செகண்ட் ரேங்க் பேட்ச் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு எனக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொமோகிரானட் ஜூஸ் தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். போட்டு ஜூஸ் எல்லாம் குடித்து முடிச்சுட்டு வழக்கம் போல் சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் முடித்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஈவினிங் வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தானேங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணியிருந்தேன்னா பன்னீரும் ப்ரெட்டும் வீட்டில் இருந்துச்சு. சரி, எப்பவும் ப்ரெட் சாண்ட்விட்ஜு தானே செய்கிறோம், இந்த டைம் வந்து ப்ரெட் பீஸா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் மட்டுமே வச்சு தான் செஞ்சுருந்தேன். அந்த அன்றைக்கி தான் வந்து ஈவினிங் எங்கள் ஊரில் வந்து சந்தை போடுவாங்க, புதன் சந்தை. அங்கே தான் வந்து எப்போவுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அன்றைக்கி சந்தைக்கு போகணுங்கிறதுனால பெருசாக வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா இந்த ப்ரெட் பீஸாவில் வந்து கேரட், கேப்சிகம் இதெல்லாம் போட்டிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சுட்டு தான் பாப்பாவை சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். போயிட்டு வந்தோடனே அவங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அதனால் ஹோம்ஒர்க்லாம் முடிக்க வச்சுட்டு சந்தைக்கெலாம் போயிட்டு நாங்கள் போகவே கொஞ்சம் லேட்டானதுனால பெருசாக எந்த கடையும் அவ்வளோவா இல்லை. இருக்க கடைகளில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு எப்போவுமே ஸ்வீட் கார்னு அதெல்லாம் வாங்குவோம். இந்த டைம் வந்து அதெல்லாம் காலியானதுனால பேபி கார்ன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்போவே எடுத்து வச்சா தான், இல்லைனா அப்படியே கூடையிலே இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னர் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அந்த அன்றைக்கி வந்து மதியம் இருந்த சாப்பாடே நிறையா இருந்ததுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி சைடிஷ் மட்டும் ஒரு 2 செஞ்சிட்டோம்னா அதை காலி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வறுத்துட்டு அப்பளம் பொரிச்சாச்சு. எப்படியும் நைட்டில் இந்த மாதிரி சாதம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சைடிஷ்க்கு 2 சைடிஷ் இருந்தால் மட்டும்தான் அந்த சாதத்தை வந்து காலி பண்ண முடியும். ஒரு வழியாக அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு தூங்கி இருந்து அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் தான் ரொட்டீன் போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து சஷ்டி அப்புறம் பஞ்சமி 2மே வந்துருந்துச்சுங்களா. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கிளம்பிட்டோம் திண்டலுக்கு. கோவிலுக்கு போயிட்டு பூ வாங்கலான்னு வழியில் வந்த பூ கடையில் எல்லாத்தையும் பார்த்தா மல்லிகைப்பூ வந்து கட்டினது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய மாரியம்மன் கோவில் வாசலில் இருக்க பூக்கடையில் தான் கிடச்சிது. அப்புறம் அங்கே வாங்கிட்டு திண்டலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து வரவே நல்லாவே தூங்கிட்டாங்க. சரி, அதனால் வந்து படியேறி தூங்கினவங்க பாப்பாவை தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து 2 வீலர் போகிற வழி இருக்குது இல்லைங்களா, அந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாகவே போயிட்டோம். பயங்கர கூட்டங்க அந்த அன்னைக்கு. எல்லாமே வந்துட்டு அந்த அன்னதானம் சாப்பிட லைனில் நிற்போம் இல்லைங்களா, போகிற வழியே உள்ளேயே போக முடியலைங்க, அவ்வளோ கூட்டம் அந்த லைன்லாம். சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனால் அங்கே சாமி கும்பிட்ற இடத்துலையும் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு முன்னாடி உட்காந்து படித்து பார்த்துட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு வெளியே போனால் ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி, எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மேடம் வந்து ஒரு பழம் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. செவ்வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு கவலையே இல்லை. சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் அதையவே சாப்பிட்டுப்பாங்க 2 பாப்பாவுமே. அப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் சாமிலாம் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பெருசாக இந்த மாதிரி கும்பிட்ணும் அந்த மாதிரி கும்பிட்ணுலாம் தெரியாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டுருக்கேன். எனக்கு வாராகி அம்மன் வந்துட்டு இருக்காங்க, அப்படி ஒரு அம்மன் இருக்காங்கங்கிறதே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்கள இப்படி கும்பிட்ணும், பஞ்சமியில் அவங்கள கும்பிட்ணும் அப்படிங்கிறதுல எல்லாமே என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுலேருந்து தான் நான் கும்பிடவே ஆரம்பித்தேன். அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் டே ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆச்சு. அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.